ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை சீரியல் பார்க்கலாமா? என்ன ஓடுதுன்னு. இது எதோட முடிஞ்சோம்? அந்த ராகவ் இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரியே சொல்லுவான்ல, ஏய் இது பார்த்து கூப்பிட்டு போ, இது ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான்? அப்பயாவது இவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். சரி அவன் சொல்லுவானாங்காட்டி அப்படி இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அது இவளும் ஆகட்டும் என்ன பேசியிருக்கேன்னு இவளாக கேட்பான்னு நினச்சேன் நான். இவளும் எதுவும் கேட்கவே இல்லை. சரி அதுதான் போகட்டும். அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்கல்ல ரெண்டு பேரும், வந்தற்பாடு ஏதாவது சொல்லுவா, இவ எல்லாத்தையும் சொல்லுவா, இது மாதிரி இவர் எனக்காக பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவா. நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுவும் அவள் சொல்லவே இல்லை. சொல்லாமே கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறா. சரி வீட்டுக்கு வந்தற்பாடாது இவன் இது மாதிரி ராகவ் என் ஆளுன்னு சொல்கிறான், எப்படி சொல்லுவான் அப்படின்னு வீட்டை சண்டை போடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம. கரெக்டா? நான் அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சொல்லுவான்னு. ஆனால் சொல்லுவானோ இல்லையோ அதுவும் தெரியவே இல்லை. இந்த ராகவ் இவகிட்ட காஃபி சாப்பிடவா, காரில் போகலாவா, வாக்கிங் போகலாவா அப்படின்னு கூப்பிடும்போது தான் இவக்க பட்டுன்னு சொல்லணுமா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் வரல அப்படின்னு சொல்லணும்ல. அது ஏன் இந்த நிலா அப்படி மூடி மறைக்கிறா? இவன்ட்டையும் நல்லா பேசுகிறா, தனியாக உட்காந்து இவனை பற்றி சிரிக்கிறா, பார்க்குறா, எல்லாம் நினைக்கிறா. ஆனால் ராகவ் கிட்ட பட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறா, வெளியிலையும் காமிச்சிக்க மாட்டேங்கிறா. அது ஏன் தான் இது மாதிரி டபுள் கேம் ஆடுறான்னு எனக்கே தெரியவே இல்லை. நல்ல கேரக்டர் தான், ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதுதான் எனக்கே பிடிக்கல. அப்படி இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையாவது சொல்லலாம்ல, இவன் எனக்காக இது பண்ணுறாரு, அவர் திருந்தணுங்கிறதுக்காக தானே அப்படி சொல்லாமல் இருக்கேன் அப்படியாவது சொல்லலாம். இவன் அதுவும் சொல்ல, நீலாம் ஒரு ஆளா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி வேற கேட்டிருக்கா. அதுவும் நமக்கு டவுட்டு. கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாளா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த கதையை எந்த போக்கில் கண்டுபிடிக்கன்னு தெரியல. ஒருவேளை டைவர்ஸ் பண்ணிட்டு படித்தவனா இருக்கான்னு சொல்லி ராகவ் கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 75% கம்மி. ஏன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? இவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சின்ன காயம் அடிப்பட்டால் கூட எல்லாம் பிரியமாக இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவன் அது மாதிரி இல்லை. லேப்டாப் காணா போச்சு எப்படி திட்டுறான் பார்த்தீங்களா? அப்படி இருக்கான். எப்படி ஒத்து வருவான் அவன்? அதையும் யோசித்து பார்க்கணும்ல. இனிமேல் இன்றைக்கி வர்ற சீரியலில் என்ன வரும்னு பார்ப்போம் நம்ம. லேப்டாப் காணதுக்கு அப்புறமே அவன் நல்ல சமாதானம் ஆகிட்டானா, இல்லை சிரித்து பேசுகிறானா? காரியம் ஆகுனா சில பேர் உருன்னு இருப்பாங்க, நல்லா ஆகிட்டான்னு சிரிப்பாங்க, அப்படி இருப்பாங்கள்ல. அதை பார்த்தாவது அவனுடைய எப்படி அவன் கேரக்டருங்கிறத இவன் ஜட்ஜ் பண்ணலாம். அதுவும் பண்ணலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இவன் எப்பவும் ஒரே மாதிரி வீட்டில் இருக்கவன் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிறான், எப்போ கூப்பிட்டாலும் அந்த கார் எடுத்து வரான், எப்படி பிக்கப் பண்ணுறான், எல்லாமும் செய்கிறான் அவன். ஆனால் அந்த கொஞ்சம் கூட நன்றி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான் இவன். அதான் வெறுப்பாக இருக்குது எனக்கு அந்த கேரக்டரில். ஆனால் இன்றைக்காவது வீட்டுக்கு வந்துட்டு நான் அது மாதிரிலாம் நினைக்கவே இல்லை உங்களை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுவாளா, இல்லை என்ன பண்ணுவான்னு தெரியல. நமக்கு டைவர்ஸ் வேணாம் சோழன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாளா, அடுத்து அண்ணன் கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாங்க, நம்ம தான் ஒத்துமையாக இருந்து பார்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளா? ஒன்றுமே புரியல. சரி பார்ப்போம் இன்னைக்கு சீரியலில் என்ன பண்ணுறாங்க. இந்த நடேசன் இருக்கார்ல, அவர் இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன பையன் ஒரு டெல்லாக இருக்கான், ரிவிஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவராக ஏதாவது சொல்லுவாரா என்ன? இன்னைக்கு சீரியலில் என்னாச்சு பார்ப்போம். பாய்.